ரெக்கார்ட் மேக்ரோ இன் எக்ஸல் ஷீட். அதாவது எக்ஸல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ரிப்பீட்டடா செய்யறதுக்கு வந்து நம்ம மேக்ரோன்ற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மேக்ரோவை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்றதை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரெக்கார்ட் பண்றது எதுக்காக, ஸோ அந்த ரெக்கார்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம மேக்ரோக்கு என்ன நேம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிருக்காங்க. டிஃபால்ட்டா மேக்ரோ 4 இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 3 மேக்ரோஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாவே மேக்ரோ 4 இருக்குது. இது 4th மேக்ரோ அப்படின்றதுனால டிஃபால்ட்டா மேக்ரோ 4 இருக்கு. செகண்ட் வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து இந்த மேக்ரோவை ரன் பண்றதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஏன்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணா இந்த மேக்ரோ ரன் ஆகும். அதுக்காக கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து ஸ்டோர் மேக்ரோ இன் டேஷ்னு போட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாருங்க. இந்த கிரியேட் பண்ண போற ரெக்கார்டட் மேக்ரோவை இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து திஸ் ஒர்க் புக், இந்த ஒர்க் புக்ல சேவ் பண்ணுமா இல்ல நியூ ஒர்க் புக்ல சேவ் பண்ணுமா இல்ல பர்சனலா ஏதாச்சும் ஒர்க் புக் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுல ஏதாச்சும் சேவ் பண்ணுமான்னு கேட்கறாங்க. நம்ம வந்து திஸ் ஒர்க் புக்னே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மேக்ரோ எதுக்காக கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்க போறோம். காப்பி பேஸ்ட் டேட்டா, அதுக்காக தான் இந்த மேக்ரோ கிரியேட் பண்றோம். இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துக்கலாம். இது நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் கொடுக்குறோம். கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஓகேன்னு கொடுத்த உடனே இங்க ஸ்டாப் ரெக்கார்டிங் மாறிடும். ஸ்டார்ட் கிரியேட் மேக்ரோன்றது இல்லாம ஸ்டாப் ரெக்கார்டிங்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்க மேக்ரோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே இந்த மேக்ரோல வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் ஓபன் போய் ப்ரௌஸ் பண்றோம். ப்ரௌஸ் பண்ணி செல்ஸ் ஃபார்மேட் அப்படின்ற இன்னொரு எக்ஸல் ஷீட்ல ஓபன் பண்ணி இதுல வந்து ஒரு டேபிள் காலம் இருக்குது. இந்த காலமை செலக்ட் பண்றோம். இந்த டேபிள் காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ற மேக்ரோ ஷீட்டுக்கு வரோம். ஷீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க கிளிக் பண்றோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ திரும்பவும் G4க்கு வந்துட்டோம். G4க்கு வந்து திரும்பவும் G4ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2 தடவை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்க தேங்கிங் யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் நான் ரிப்பீட்டடா எல்லா எக்ஸல் ஷீட்லயும் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு டாஸ்க்காக தான் இந்த மேக்ரோ நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க ஸ்டாப் மேக்ரோன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இது ஸ்டாப் பண்ண போறோம். பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ண உடனே திரும்பவும் டிஃபால்ட்டா ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ இந்த மேக்ரோ எப்படி ரன் பண்றது அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிளியர் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நோ. ஸோ இந்த டேபிள்ஸ் அண்ட் இந்த தேங்க்யூ அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் கிளியர் கண்டென்ட் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோ அப்படின்றது எதுக்குன்னா, இப்போ நான் இந்த ஒரு ஷீட்ல இப்போ காப்பி பண்ணி வேற ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கிற டேபிள காப்பி பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்ல போட்டு 2 தடவை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா, ஒரு ஸ்டூடெண்டோடைய நேம் லிஸ்டையும் சரி, இதை வந்து கம்ப்ளீட்டடா ஒரு 4 ஷீட்ல ஒரு இடத்துல டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு தடவையும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை சிம்பிளா சிங்கிள் கிளிக்லயோ இல்ல சின்ன ஷார்ட்கட்லயோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் மேக்ரோ இல்ல அந்த ரெக்கார்டட் மேக்ரோவை பிளே பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு மேக்ரோ ஆப்ஷன் பாருங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோட நேம் வந்து மேக்ரோ 4. இந்த மேக்ரோ 4 கிளிக் பண்ணிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ண எல்லா ஆப்ரேஷனுமே ரெக்கார்ட் ஆகி இங்க ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப வேணா பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்றோம், கிளியர் கண்டென்ட் கொடுக்குறோம். கிளியர் கண்டென்ட் கொடுத்துட்டு மேக்ரோவை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோலாம் இதுல இருக்கும். இதுல நம்ம 4th மேக்ரோ தான் இப்போ லாஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ரோ 4 அப்படின்ற நேம் கிளிக் பண்ணிட்டு ரன் அப்படின்னு இருக்கும். ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம பண்ண டாஸ்க் வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம மேக்ரோ ஆப்ரேஷன் கிரியேட் பண்றோம்.
நம்ம சிம்பிளா இதை ஷார்ட்கட் ஒன்று கொடுத்தோம்ல, கண்ட்ரோல் ஜீன். இது தேர்ட் மேக்ரோ, நான் தேர்டா கிரியேட் பண்ண மேக்ரோ. இது கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். பாத்தீங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.